Hi guys, SKMG KK. ஹலோ. ஸோ ஒரு பயங்கரமான மேட்சை பார்த்துட்டு வந்துட்டான். ஆக்சுவலி ஒரு ஓப்பன மாதிரி பெருசா ஃபீல் ரொம்ப கன்வின்சிங் வின் ஃபார் ஆர்சிபி. ஏன்னா நேத்தே கிட்டத்தட்ட எம்ஜியும் கேக்கும் உறுதிப்படுத்திட்டாங்க. அவங்க 2 பேரும் மூஞ்சில அந்த சிரிப்பு பாரு, நம்ம ஒரு ஏளனமா பாக்குறாங்க இப்போ. நீங்க தானே கேகேஆர் சொன்னது, வாங்க கியூல வாங்க கியூல வாங்க அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க இனிஷியலா பார்க்கும்போது ஒரு ரகானே ஒரு பேட்டிங் ஃபயர் பவர் வந்து செம்மையா இருந்துச்சு. நம்ம கூட ஒரு 200, 220 அந்த மாதிரி போகும்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிவியூல சொன்னோம், அவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயர் இல்ல. ஸோ மத்தவங்க இருக்கிறவங்களும் என்ன ஃபார்ம்ல இருக்காங்கன்னு தெரியலன்னு மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். இன்னைக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை வெங்கடேஷ் ஐயர், ரசலுக்கெல்லாம் கனெக்ட் ஆகலைன்னா ரொம்ப ஈஸியா தோத்துடுறாங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சு? எஸ்கே உங்களுடைய தாட்ஸ் என்ன? ஆர்சிபிக்கு வந்து இது ஒரு சிறப்பான வெற்றினே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து வின் பண்ணது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கும் இந்த டோர்னமெண்ட். அப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ண உடனே அவங்க கப்பை பத்தி யோசிக்கலாம், அதுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு அவங்களுக்கு. ஏன் கேகேஆர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மேட்சுக்கு டாஸ் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டாஸ் போட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, சூப்பரா இருக்குண்ணா இந்த மேட்ச் அப்படின்ட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் 2 ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கீழே போயிட்டாங்க. ஸோ கேகேஆர் வந்து ஓகே சொதப்ப போறாங்கன்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் ரகானே வந்து வேற லெவல்ல கொண்டு போயிட்டாரு. சிஎஸ்கே டோனி கிட்ட கத்துக்கிறது எல்லாம் அங்க எடுத்துன்னு போய் காமிச்சாருன்னு சொல்லிடலாம் நம்ம. நல்லா இருந்துச்சு அது ரகானே ஆடுற வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டர் எல்லாருமே பயங்கர சொதப்பல். அதனாலதான் வந்து இந்த லெவல் இந்த இந்த ஆர்சிபியோட ஸ்பின் அட்டாக்கே உங்களால தாங்க முடியலன்னா இன்னும் மத்த ஸ்பின் அட்டாக் எல்லாம் எப்படி ஆட போறாங்கன்னே தெரியல. ஏன்னா ரசுலா இருக்கட்டும் இல்ல ரிங்கு சிங்கா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு அவுட் ஆயிட்டு போறாங்க. ஒரு சுயா சர்மா அந்த மாதிரி அவரெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், குருணல் பாண்டியா எல்லாம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அவர்கிட்ட எல்லாம் அவுட் ஆயிட்டு போறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இன்னும் மத்த மத்த டீமுடைய ஸ்பின் அட்டாக் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆல்ஜிலோட்டும் அல்டிமேட் சீரியஸா எப்படிதான் அவர் மட்டும் வேற மாதிரி ஒரு பிச்சில் போட்ட மாதிரி போட்டாரு. ஒரு பயங்கரமான அவர் ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணாரு. அதனாலதான் வந்து ஒரு 20-30 ரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு கேகேஆருக்கு. அதனாலதான் வந்து அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. அதோட இல்லாம வந்து ஃபர்ஸ்ட் பாலே புல் ஷாட் வந்து ஆரம்பிச்சதே வந்து ஒரு மரணமா ஸ்டார்ட் பண்றாரு அவரு. அப்ப அதுலயே தெரிஞ்சு போச்சு இந்த பிச் எப்படி இருக்கு, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு நல்ல சீரியஸா ஒரு ஆர்சிபிக்கு ஒரு தேவையான வெற்றி இது. கண்டிப்பா நல்லா போகும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த சீசன். ஸோ எம்ஜி உங்களுடைய தாட்ஸ்? ஏதோ ஷஃபிள் பண்ணி விளையாட மாதிரி தான் இருக்கு கேகேஆர். அப்படி தெரியுது, மூஞ்சில அந்த பளிச்சுன்னு தெரியுது. அந்த மாதிரி தெரியுது. இல்ல நீங்க பேட்டிங் லைன் அப் எக்ஸ்ப்ளோசிவா இருக்குன்னு அந்த ஆர்டர் மட்டும் பார்த்துட்டோம். பட் பேசிக் ஆனஸ்டா சொல்ல போனா அவங்க பவுலிங் சுத்தமா இல்லை. ஸ்பின்னு தான் நம்ம வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், சுரேந்தர் எனக்கும் அதுதான் நம்ம வந்து பவுலிங் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஃபாஸ்ட் ஸ்பேஸ் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு மாதிரி ஒரு ஆள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பவுலர்ஸ் இல்லை. ஸ்பென்சர் ஜான்சர்லாம் ரொம்ப எக்கனாமிக்கலா போயிட்டாரு இப்போ இந்த மேட்ச். ஆக்சுவலா இந்தியன் பவுலர்ஸ் எதுவும் அந்த பேக்கப்ல கூட எதுவுமே இல்லை. சேத்தன் சகரியா மட்டும் தான் இந்தியன் பவுலர்ஸா இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா பவுலிங் வந்து மொத்தமா வீக்கா இருக்கு கேகேஆர் பக்கம். அதே மாதிரி ஆர்சிபியோட அப்ரோச் பாத்தீங்கன்னா கம்பேக்கா இருக்கட்டும், அப்புறம் குருணால் பாண்டியாவோட அந்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், அவங்க மேட்ச் ஆரம்பிச்சு முடிச்சதெல்லாம் ஆரம்பிச்ச மாதிரி தான் தெரிஞ்சு மேட்ச் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் யாரும் வந்து குறைய வைக்கல. எல்லாருக்கும் என்னென்ன ஸ்ட்ரென்த்தோ, பிளிப்ஸாக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அது கொடுத்துட்டு போயிட்டாரு. கோலி என்ன பண்ணுவாரோ கொடுத்துட்டு போயிட்டாரு. படிதார் வந்தாரு, ஸ்பின்ன பவுந்துட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து வந்த கிரீன்ஸ்டனும் நீட்டா ஆடிட்டு போயிட்டாரு. ஸோ அவங்க பக்கம் பயங்கர பாசிட்டிவ் சைடா முடிஞ்சிருக்கு இந்த மேட்ச். இல்ல, ரஜத் பட்டிதார் கேப்டன்சி நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணாரு. எப்படின்னா ஒரு இனிஷியலா ஒரு விக்கெட் விழுந்துருச்சு குவிண்டன் டிக்காக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரகானவும் கிட்டத்தட்ட சுனில் 100 பார்ட்னர்ஷிப். ஆனாலே அந்த இடத்துல ஒரு பேனிக் ஆகல. ரொம்ப அழகா அந்த பவுலிங் லைனை கொண்டு போயிட்டு ஒரு குருணால் பாண்டியாவை கரெக்டா யூஸ் பண்ணாரு. ஏன்னா சொல்லுங்க. இல்ல அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல பாத்தீங்கன்னா ரஜத் படிதாரோட கேப்டன்சி ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து அஸ்வின் விட்டு போறாரு, கண்ட்ரோல் பண்ணாரு. அடுத்து வந்து டேஷ் தேர்ல போறாரு, அவரும் கண்ட்ரோல் பண்றாரு. மறுபடியும் ஏசில் வந்து கண்ட்ரோல் பண்றாரு. அவருடைய பிளான் படி அவர் போயிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஹேசில்வுட்டையும் எஸ்தாயாலும் தான் டெத் ஓவர்ல யூஸ் பண்ணி ஆகணும். வேற யாரும் உங்களுக்கு இல்ல. ரசிக்தார் வந்து நீங்க டெத் ஓவர்ல யூஸ் பண்ற அளவுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. அப்படி இருக்கும்போது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாம். இப்ப அங்கதானே ஒரு சேஞ்ச் ஆச்சு. ரகானிக்கு வந்து ஒரு ஓவர் நீங்க ஒருவேளை கண்ட்ரோல் பண்ணாட்டி உங்களுக்கு என்ன ஆகும், டெத் ஓவர்ல யார் போடுவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா வர ஆரம்பிச்சிருது இல்ல. அதனாலதான் அந்த ஒரு அவர் எடுத்தாரு. அப்ப நீங்க மேட்ச் வந்து டெத் ஓவர் வரையும் எடுத்துட்டு போறதா பாக்குறீங்க. டெத் ஓவர் வரைக்கும் எங்கேயும் மேட்ச் முடியறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கலாம். போயிடும். ஏன்னா அவங்க பேட்டிங்
வந்து அந்த லென்த் ஒரு 8-7 பேர் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா போயிடும்ன்றதுனால டெத் ஓவர் பத்தி யோசிச்சிருக்கலாம். பட் அது கொஞ்சம் எல்லா பவுலர்ஸுமே நான் அடி வாங்காம இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த விதத்துல அவர் வந்து செகண்ட் ஹாஃப் சூப்பரா ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்ல வரேன். ஸோ கேகே உங்களுடைய தாட்ஸ்? என்னோட தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மேட்ச் வந்து சீரியஸாவே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அவங்க கேகேஆர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 ஓவர்ஸ் 100+ ரன்ஸ்ன்ற போது நான் நினைச்சேன் ஒரு காம்படேட்டிவ் ஸ்கோர் ஒரு 200+ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஏன்னா இப்போ மிடில் ஆர்டர் நீங்க சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் சொதப்பிட்டாங்க. இல்லைன்னா அது கண்டிப்பா 200 போயிருக்கும். ரசூலோ இல்ல ரிங்கு சிங் அந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் காம்படேட்டிவா இருந்திருக்கும் மேட்ச். இவங்க பெங்களூர் சைடு பாத்தீங்கன்னா அருமையா பால் போட்டாரு. குர்னல் பாண்டியா அழகா பால் பண்ணாரு. பாஸ் பவுலர்னு சொல்லிட்டாரு. சரி, பாஸ் பவுலர் கிட்ட இருந்து ஒரு 3 விக்கெட் கிடைச்சது நமக்கு. அப்புறம் ஹாசல்வுட் வந்துட்டு ஆஸ் யூசுவல் அவரோட லைன் அண்ட் லென்த் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க. பயங்கரமா பண்ணாரு. செம்மையா போட்டாரு. அவர் இனிஷியல் எல்லாமே பவுலிங் லைனப் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. ஆஸ்திரேலியன் மைண்ட் செட்டை கரெக்டா யூஸ் பண்ணாரு. சரியா பவுன்ஸ் பண்ணாரு. பூவி இல்லாமே இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா பூவி இருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு மேட்ச்ல 15th 16th 17th 20th ஓவர் 4 ஓவர் 29 below 5 கீழே ரன் 6க்கு கீழே இருந்துச்சு. 4 ஓவர் 29 பண்ணாங்க லாஸ்ட் 5 29 ரன்ஸ். அப்ப நீங்க பாத்துக்கோ, எப்பவுமே நம்ம அல்ஜாரி ஜோசப் கதையா பேசிட்டு இருப்போம் ஆர்சிபி வச்சு. இன்னைக்கு 5 ஓவர் 29 ரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா செம்ம மூமெண்ட் தான். ஏன்னா குர்னல் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவரும் இன்னைக்கு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஐ திங்க் அந்த மேட்சோட டர்னிங் பாயிண்டே வந்து குர்னல் பாண்டியா தான். அந்த ரகான விக்கெட் எடுத்த உடனே சரசரன்னு விக்கெட் விழுந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல வருண் சக்கரவர்த்தி இந்த அடி வாங்க வரான்ட்டு. இல்ல எனக்கு என்னன்னா அந்த மிடில் ஆர்டர் கேகேஆர் பார்க்கும்போது வந்து அவங்க ஒரு கொஞ்சம் பொறுப்பா ஆடின மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து அடிக்கதான் ஆடினவங்க தவிர ஒருத்தன் கூட வந்து அந்த எக்ஸப்ட் அந்த யாரு இந்த ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்தார்ல அவரை ரகுவன்ஸ் இல்ல ரகுவன்ஸ் அவரை தவிர யாருமே வந்து கொஞ்ச நேரம் கூட ஒரு நிக்கவே இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்து ரகான பண்ணாரு, அதே எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா யாருமே ஒர்க் அவுட் ஆகல ரகானை தவிர. இல்ல ரஜத் பட்டியாரோட கேப்டன்சில எம்ஜி கொஸ்டின் கேட்டாரு. எனக்கு ரகானாவோட கேப்டன்சில ரொம்ப கொஸ்டின் இருந்துச்சு. ஏன்னா நீங்க ஹர்ஷித் ராணாவை உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற டாப் பவுலர்னு பார்த்தா அந்த டீம்ல ஹர்ஷித் ராணா தான். நீங்க அவர் 5வது ஓவர் கொண்டு வரீங்க. வருண் அரோரா ஃபர்ஸ்ட் ஓவர் போறாரு, 2வது ஓவர் ஸ்பென்சர் ஜான்சன் போறாரு, அதுக்கடுத்து வருண் சக்கரவர்த்தி போறாரு, அதுக்கப்புறம் தான் நீங்க ஹர்ஷித் ராணாவை கொண்டு வரீங்க. ஏன்னா போன வருஷம் ஸ்டார்க் கூட ஹர்ஷித் ராணா சூப்பரா பண்ணாரு. ஸோ அங்கேயே ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கின உடனே கண்டினியூவா அவருக்கு ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த 10 ஓவர்களே போட்டுடலான்னு சொல்லிட்டு நிறைய சீக்கிரமா கொண்டு வரல. நிறைய கேப்டன்சிலும் கொலாப்ஸ் பண்ணாங்க. பட் என்னன்னா 174 நீங்க என்ன கேப்டன்சி பண்ணாலே இந்த கிரவுண்டுக்கு வெரி 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 லோ ஸ்கோர் தான். ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டுப்பாங்க. ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட 2008 ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல ஆர்சிபி விசஸ் கேகேஆர் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். அதுல இதே மாதிரி ஆர்சிபி டாஸ் வின் பண்ணிட்டு பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க. கேகேஆர் ஒரு பிரண்டம் மெக்கல்னு ஒருத்தர் கூட்டின்னு வந்து 158 ரன் அடிச்சாரு. அதை டாஸ் வின் பண்ணி ரஜத் பட்டிதாரு பவுலிங் எடுத்த உடனே அடாடா அதே கண்டினியூ ஆகுதோ அப்படின்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு தான் ரகானாவும் நிறைய விளையாடினாங்க. ஆனா அந்த மிடில் ஆர்டர் வந்து பயங்கரமா சொதப்பிடுச்சு. ஸோ இதுதான். பட் என்னதான் சொல்ல போனாலும் ஆர்சிபி செம ஸ்கெட்சோட வந்திருக்காங்கன்னு கிளியரா தெரியுது. ரொம்ப சிம்பிளா ஆடினாங்க. ரொம்ப மெனக்கடவே இல்லை. பவுலிங்ல அவங்கனால என்ன பண்ண முடியுமோ அதை ஈஸியா பண்ணிட்டு பேட்டிங்லும் பாருங்க ரொம்பலாம் நீங்க வந்து அப்படியே ஒரு பயங்கர ஹார்ட் ஹிட்டிங் எல்லாம் தெரியல. விராட் கோலி ஐ திங்க் 5 4 தான் அடிச்சிருக்காரு. நீங்க அந்த அந்த ஒரு ஹேங்கர் பண்றவரை வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாமே ஸ்டார் பவர் ஹிட்டிங். நீங்க ரஜத் பட்டிதார் வந்தாரு, அவர் இமிடியட்டா ஒரு 13-14 பாலுக்கெல்லாம் 30+ போயிடுறாரு. அதே மாதிரிதான் நீங்க லிவிங்ஸ்டனுக்கும் மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப ஈஸியா போயிடுது. ஸோ அந்த ஹேங்கர் இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியம். அது விராட் கோலி சூப்பரா பண்றாரு. அதுக்கு அடுத்து வரவங்க எல்லாம் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்றாங்க. ஸோ ஒரு செம்ம டீமா இருக்கு. ஹேங்கர் இன்னிங்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவரும் 200 சைக்கிள் எடுத்துக்கிறாரு. அதான் சொல்ல வரேன். அந்த இன்னிங்ஸ் தான் மத்தவங்களுக்கு இன்னும் ஈஸியா ப்ரீ ப்ளோவா ஆட வைக்குதுன்னு சொல்ல வரேன். இல்ல அவங்க வந்து இந்த ஆங்கர் இன்னிங்ஸே கிடையாதுன்னு அந்த மாதிரிதான் அந்த பேச்சே இல்ல. வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டா அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு போட்டாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த பிட்ச் வந்து சிமிலர் லைக் ஒரு சின்னசாமி ஸ்டேடியம் மாதிரி, அதனால அவங்க செட் ஆயிடுச்சு. வேற எங்கேயாவது போகட்டும், சிஎஸ் இது சின்னசாமி இல்ல சின்னசாமின்ற சேப்பாக்கம் மாதிரி ஸ்டேடியம் போட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஆர்சிபி வந்து ஜெயிச்சதும் ஏத்துக்க முடியல. இல்ல நம்ம வந்து நம்ம ப்ரீவியூ பேசுனது என்னன்னா, அதாவது அவங்க கொஞ்சம் அந்த பவுலிங்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு.
பேட்டிங்ல அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல, இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே அவங்களுக்கு குறை சரி, குறை இப்ப நீங்க இருந்ததே இல்ல. சொல்லுங்க, கேகேஆர் பவுலிங் தடுமாற்றம் இருக்கா இல்ல ஆர்சிபி எடுத்து பவுலிங் தடுமாற்றம் இருந்துச்சா? இல்ல இந்த மேட்ச கண்டிப்பா பொறுத்த வந்து வரைக்கும் கேகேஆர் இந்த மேட்ச் ரொம்ப பரிதாபமா தான் பண்ணாங்க. அவங்களால அது தெரிஞ்சு போச்சு, ஏன்னா பிலோ ஆவரேஜ் ஸ்கோர் இது. கண்டிப்பா ஒரு 30 ரன் கம்மி அடிச்சிட்ட அப்புறம் அது அது வந்து ஒரு ஃபீல்டிங்கே பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் எல்லாம் அந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ற ஆளே கிடையாது, அவரே ஒரு போர்லாம் விடுறாரு. கான்பிடன்ஸே இல்லாம இல்ல நீங்க ஒரு கான்பிடன்ஸே ஸ்கோர் இல்லாம எடுத்து தான் வச்சுட்டா ரொம்ப கூட லோ கான்ஃபிடன்ஸ்ல இருந்த பேப்பரா மாதிரி பார்த்தா இருந்துச்சு கூட மேட்ச். பாத்தீங்கன்னா கேகேஆர் கிட்ட பவுலிங் யூனிட் அவ்வளவு ஒன்றும் பெருசா ஸ்ட்ராங்காவே இல்லை. பெரிய ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஸ்பென்சர் தான் ஜான்சனுக்கு அக்ஷித் பதிலா மட்டும் தான். நார்கே வந்திருந்தா மேபி கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்குமோன்னு தோணுது எனக்கு. அவரும் 4 அடி வாங்கியிருப்பாரு. அவரும் வித்தியாசமா போற ஸ்பீடுக்கு இருந்திருக்கும். வந்து அவர் 4க்கு 50 தருவாரு, இவர் 4க்கு 45 தருவாரு, அவ்வளவுதான். அவர் இவர் இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் அவர் ஆகி போச்சு கொஞ்சம் இப்போ. அவர் கொஞ்சம் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கம்பேர் தேன் ஸ்பென்சர் ஜான்சன், அப்படி சொல்றேன். அதுதான் இப்போ அவங்க என்னதான் எக்ஸ்ட்ரா பெஞ்சில் பிளேயர் வச்சாலையும் ஒரு பிளேயர் தான் ரீப்ளேஸ் பண்ணி ஃபாரின் பிளேயர் 3 பேர் கட்டாயம் ஆடிதான் ஆகணும். குண்டண்டிகா ஓப்பனிங் ஆடியோ ஆடிதான் ஆகணும், ரசல் ஆடி இல்ல ஆகணும், இவங்க நரேன் வந்து ஆடி ஆகணும். இதுக்கப்புறம் கேகேஆர் நரேன் யோசிப்பாங்க, ஆடிதான். ஓ மை காட், கேகேஆர் வந்து யோசிப்பாங்க இப்போ நம்ம சைடு இது பிரச்சனை இருக்கு ரீட்டைன் அப்படின்னு பிளேயர் சொல்லிட்டு. பண்ண ஏன்னா பவுலிங் வந்து வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணும் ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. ரசல் கிட்ட ஏன் ஒரு ஓவர் கூட கொடுக்கலன்னே தெரியல, அது வரைக்கும் போல, அதான் மேட்ரு. இதுக்கப்புறம் தான் ரசல் போட இல்ல வந்திருப்பாரு. ஆனா 16 ஓவர்லயே முடிஞ்சு போச்சு மேட்ச், அப்புறம் எப்படி அவர் வந்து போடுறது? ரசூலுக்கு அங்க சான்ஸ் இல்லாத மாதிரி தான் ஆயிடுச்சு. மேபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி வின் அவங்க பண்ற பவுலிங் மேட்ச் அவர் கையில பண்ணிருந்தாங்க கொடுத்து சான்ஸ் அவர் இருந்துச்சு. கான்பிடன்ஸ் உடைக்காம நீட்டா வின் பண்ணிட்டு போட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல எதுக்கு தேவையில்லாம ஓவராலா 4 போடுவார் பார்த்தா 5 உள்ளது சொல்றது. மோரலஸ் ஒரு ஒரு 6-7 ஷாட்ஸ். ஓவர்ஸ் தான், ஒரு 6-7 ஓவர்ஸ் தான் கேகேஆர் கிட்ட இருந்துச்சு. மற்றபடி மேட்ச் ஃபுல்லாவே ஆர்சிபி தான் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சிம்பிளா சொல்லணும்னா வெல்கம் டு பிக் லீக் ஆர்சிபின்ற மாதிரி தான். ஏன்னா அவங்க வந்து அவங்க எதை நினைச்சு உள்ள வர்றாங்களோ அதை கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஓரளவு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாதாரணமா நினைச்ச டீம் பயங்கரமா, ஏன்னா பூவி இல்லாம இந்த அளவுக்கு ஆனா பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் வந்து ஆர்சிபி யோசிக்கணும், அவங்க வந்து இதே வந்து கண்டினியூ பண்ணணும். இதை ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே அது அவ்வளவுதான் நம்ம ஃபைனல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வச்சுக்கோங்க கொஞ்சம் இதாகும். சோ அதுதான் மஞ்சள் புகழ் செடி மாதிரி இருக்கு. எனக்கு இது வந்து அவனோட அந்த கருத்து சொல்ற மாதிரி இல்ல, அப்புறம் மைனஸ் தான் தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல இல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இல்ல எனக்கு ஆர்சிபி ஏத்துக்க முடியலையா? என்ன இல்ல இப்ப நீங்க போயிட்டு இப்பவே போய் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. பண்ணலாம், தப்பு இல்ல, எல்லாருமே தான் சிஎஸ்கே மும்பை யார் வின் பண்ணலாம் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா இருக்கு போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குன்னு சொல்றேன். அன்பாக்ஸ் ஈவென்ட் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பார்த்தேன் வருஷம் வருஷம் பாக்குறோம். கப்பு அதான் நாளைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருக்கு. சிஎஸ்கே மேட்சுக்கு சேர்ந்தாப்புல வந்தா கூட பிரச்சனை இல்லை, நம்ம போய் மண்டே சந்திச்சுக்கலாம், ஆபீஸ்ல என்ன நடந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்ற ஒரு இது ஒரு சஜஷன் இல்ல, ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருப்பாங்க போல. சேசர்மா 18th சீசன் விராட் கோலியோட நம்பர் 18. சோ இந்த டைம் ஆர்சிபி கப் வின் பண்றதுக்கு 99% சான்சஸ் இருக்கு. இல்ல வின் பண்ணா சந்தோஷம் தான். வேற ஏதாவது இல்ல வேற ஏதாவது அவ்வளவுதான். இல்ல கொஞ்சம் பாசிட்டிவா இருக்காங்க, அது நல்ல விஷயம் தான். பாசிட்டிவா இருக்காங்க, அது வந்து கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து அவங்க வின் பண்றதுக்கான எல்லா குவாலிட்டியும் இன்க்ரீஸ். புவனேஸ்வர் இல்லாம இவ்வளவு பண்றாங்கன்ற போது ஆச்சரியமா இருந்துச்சு. புவனேஸ்வர் இல்லைன்னும் போது புவனேஸ்வர் ஒருத்தவங்க நம்பிட்டு இருந்தோம், அவரையும் உட்கார வச்சுட்டு வேற யாரதான் வச்சு பவுலிங் பண்ண போறீங்க. ஆனா ஆசல்வுட் மட்டும் அந்த மாதிரி போடாம இருந்தோம்னா வச்சுக்கோங்க ரொம்ப பவர் பிளேல ரொம்ப மாட்டிக்கி நிற்பாங்க. ஆனா ஆசல்வுட் ஸ்டார் கூட அந்த மாதிரி போடலன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இல்ல நினைச்சு பாரு, அதுக்கு முன்னாடி பால் தான் கேட்ச் மிஸ் ஆகுது, அதுக்கு அடுத்த பாலே விக்கெட் எடுக்கிறாரு. அவரோட பவுலிங் இல்ல, வந்து மறுபடியும் வெளியே குடுத்துட்டு போன மாதிரி ஆச்சு. அவரால் நிக்க முடியல கிரீஸ்ல, மத்தபடி ஒண்ணும் இல்ல. இல்ல அதே பால் அவர் கரெக்டா உள்ள போட்டாரு. சோ அதனால இதே ஆர்சிபி டீம் வந்து ஒரு ஸ்பின்னர் கிரவுண்ட், அதாவது ஸ்டேப்பாக்குது வரும்போது அவங்களோட சுயரூபம் தெரியும். ஒரு ஸ்பின்னர் இல்லாத வந்து எவ்வளவு பெரிய மைனஸ் அப்ப தெரியும். அப்ப பேசலாமா? நீங்க வாட் எவர் இட் இஸ், இன்னைக்கு வந்து ஆர்சிபி சூப்பரா பண்ணாங்க. 100% ஒரு சாம்பியன்ஷிப் மாதிரி இன்னைக்கு ஆடினாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி, ஏன்னா நம்ம வந்து சேப்பாக்கு வந்தா பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து சிஎஸ்கே வந்து பெங்களூரோ இல்ல ஈடன் கார்டனோ இல்ல வான்கடவோ போகும்போது அவங்க எவ்வளவு எப்படி சமாளிப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தா அது அங்க எப்படி நிலைமை மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட இன்னைக்கு 4 ஓகே நல்ல ஒரு ஃபன் காண்போ. வில் சி ஆர்சிபி இதையே கண்டினியூ பண்றாங்களா
இல்லை வேற ஏதாவது வழக்கம் போல சொதப்புவாங்களா நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். உங்களை அடுத்த மேட்ச் ரிவ்யூவில் பார்க்குறேன். பாய்.